அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை அமித்ஷா எப்படியாவது முதல்வராக்கி விடுவார் என்ற நம்பிக்கையில் அனைவரையும் புறக்கணிப்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணசாமி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு உண்டான உரிய மதிப்பை, மரியாதையை, கௌரவத்தை அளிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக எங்களுக்கு மோடி இருக்கிறார் டெல்லியில், அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விடுவார் என்ற கனவோடு இந்த தேர்தலை அணுகுகிறார். அவர் இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கிறார். அதாவது அவரை ஆளாக்கிய சசிகலா அவர்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவரோடு இணைந்து 30-40 ஆண்டு காலம் எங்கள் அதிமுகவில் இருந்த பன்னீர்செல்வத்தை புறக்கணித்தார். அதே போல் பல அரசு இப்போ பாஜகவுக்கு 27 சீட்டுகள் வெற்றி பெறாத சீட்டை கொடுத்துருக்கிறாரு. எல்லா அரசு கட்சியும் புறக்கணிச்சுட்டு தான் மட்டும் எப்படியாவது வெற்றி வென்றுவதெல்லாம் அவர்களை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அமித்ஷா அவர்கள் நேராக தூக்கி கொண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வச்சிருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறார். மேலும் கூட்டணி தொடர்பாக தவேகா முயற்சித்தால் அதை பற்றி சிந்திப்போம் என கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நாளை புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.